அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி தோழர் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சஹீஹ் இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொல்கிறாங்க, மன் ஃபாரக ரூஹுல் ஜஸத, யாருடைய உடலை விட்டும் உயிர் பிரிகிறதோ அவ்வாறு அந்த பிரியக்கூடிய நேரத்தில் வஹுவ பரீஉம் மின் சலாசின், நம்மளுடைய உடம்பை விட்டு உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் 3 விதமான குணங்களை விட்டும் நாம் நீங்கியவர்களாக இருந்தார். தஹலல் ஜன்னா, அந்த மனிதர் சொர்க்கத்தில் நுழைவார் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் அந்த 3 குணங்களை எந்த குணமும் நம்மள்கிட்ட இல்லாமல் இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவினால் சொர்க்கத்தில் நுழையலாம். முதல் குணம் அல் கிபிர், பெருமை இல்லாமல் இருக்கணும். சஹீஹ் முஸ்லிமில் மற்றொரு ஹதீஸ் பதிவு செய்யப்படும், லா யதகுலுல் ஜன்னத்தை, ஒரு மனுஷன் சொர்க்கத்துள்ள நுழைய மாட்டான், மன்கான ஃபி கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தி மினல் கிபிரி, யாருடைய உள்ளத்தில் கடுகளவேனும் பெருமை இருக்குதோ அந்த மனுஷன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே இதைத்தான் முதல் இடமாக இந்த பெருமையை விட்டு ரூஹு பிரியக்கூடிய நேரத்தில் அது நீங்கி இருக்கணும். ரெண்டாவது வல்ல ஹுலுல், மோசடித்தனம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லுவான், வமை யகுலுல் யஅதி பிமா கல்ல யௌமல் கியாமா, யார் மோசடித்தனம் செய்கிறாரோ அவர் மோசடித்தனம் எதனை மோசடியாக செய்தாரோ அதனை கொண்டே மறுமை நாளில் வருவார் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். அப்படிங்கிற அந்த குற்றம் அந்த இடத்துல நிரூபிக்கப்பட்டு தண்டனைக்குரியதாக ஆகக்கூடிய நேரத்தில் எவ்விதத்தில் சொர்க்கவாசியாக ஆக முடியும்? ஆக நம்மளுடைய ரூஹு பிரியக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன செய்யணும்? மோசடித்தனம் இல்லாத அந்த சூழ்நிலையில் இருக்கணும். அல்லாஹ் அதற்கு அருள் புரியணும். மூன்றாவதாக தைன, கடன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு ஷஹீது அல்லாஹ்வுடைய பாதையில் போர்க்களத்தில் ஷஹீதான அந்த ஷஹீதனுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னித்து விடுவானா, இல்ல தைன, கடனை தவிர என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக அந்த கடன் நிறைவேற்றாத வர அல்லாஹு தஆலா அந்த ஷஹீதையும் மன்னிப்பது கிடையாது. அல்லாஹ் மன்னிக்கலைன்னா என்ன அர்த்தம்? சொர்க்கத்துக்குள்ளே நுழைய முடியாது. இந்த 3 தன்மைகளை விட்டு நம்மை பாதுகாப்போம்.